அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம். உலகிலேயே மிகப்பெரிய வெற்றி உன்னை நீயே வெற்றி கொள்வதுதான் என்றார் மாவீரன் நெப்போலியன். உண்மை. நம்முடைய மனதை வெற்றி கொள்வது சுலபம் அல்ல. செய்ய நினைக்கும் காரியங்களில் சிறு தடை ஏற்பட்டாலும் சுணங்கிப் போய் செயலை கைவிட நினைக்கும் மனதை பிடித்து நிறுத்தி தொடர்ந்து முயன்று கொண்டே இருப்பது எளிதானதல்ல. எந்த ஒரு செயலிலும் இத்தனை நாட்களில்தான் வெற்றி என்ற கால வரையறை ஏதும் கிடையாது. ஆனால் வெற்றிக்கான அடிப்படை சூத்திரம் என்று சொல்வதானால் விடாமுயற்சி என்று சொல்லலாம். விடாமுயற்சியோடு செயல்பட்டு கொண்டிருப்பவருக்கு எந்த நேரத்திலும் வெற்றி சாத்தியப்படலாம். முடியாது என்று உலகம் கருதும் காரியங்களை கூட மீண்டும் மீண்டும் விடாமல் முயற்சி செய்தால் அதனை அடைய முடியும். ஓர் இளைஞன் தன் நாட்டில் புகழ்பெற்ற மாபெரும் வீரரிடம் சீடனாக இருந்து போர்க்கலையை கற்க வேண்டும் என்று விரும்பினான். கற்றுக்கொள்ளும் ஆர்வம், துடிப்பு எல்லாமும் அவனிடம் அபரிமிதமாக இருந்தன. புறப்பட்டு பல நாள் பயணத்துக்கு பின் மாவீரரை அடைந்து, ஐயா, என்னை தங்கள் சீடனாக ஏற்க வேண்டும் என்று வேண்டினான். இளைஞனை ஏற இறங்க பார்த்தவர், வெயில் காலம் முடிந்த பிறகு வா என்று சொல்லிவிட்டு நிற்காமல் சென்று விட்டார். வெயில் காலம் முடிந்த பின் இளைஞன் மீண்டும் பயணம் செய்து வந்து சேர்ந்தான். வீரரோ மழைக்காலம் முடியட்டும் என்று சொல்லிவிட்டார். இளைஞன் திரும்பிவிட்டான். மழைக்காலமும் முடிந்தது. மீண்டும் குருவின் எதிரில் போய் நின்றான். அமைதியாக பார்த்து கொண்டிருந்தவர், வெயில் காலத்தில் வா என்றார். இளைஞன் வெயில் காலத்திற்காக காத்திருந்தான். மீண்டும் வந்து குருவிடம் வணக்கத்துடன் நின்றான். உனக்கு போர்க்கலையை கற்பதற்கான பக்குவம் வந்துவிட்டது. என் மாணவர்களோடு சேர்ந்து கொள் என்று சீடனாக ஏற்றுக்கொண்டார். நம் முன்னோர் தம் அனுபவத்தில் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்று இதனால் தான் சொல்லி வைத்திருக்கிறார்கள். எந்த ஒரு வேலையோ முயற்சியோ தொடங்கும் பொழுது மலைப்பாக தெரியலாம். நம் கவனம் மலைக்கும் கலக்கத்தில் நில்லாமல் நம்முடைய முயற்சியில் இருக்குமேயானால் கடினமான வேலைகள் கூட எளிதாகிவிடும். தொடர்ந்து நம்முடைய முயற்சியில் மட்டும் மனம் நிற்குமானால் இலக்கு நோக்கிய பயணம் இலகுவாகும். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கோழி தரும் என்று தெய்வ புலவர் சொல்லியிருக்கிறார் அல்லவா? தெய்வமே வந்தாலும் ஆகவே ஆகாது. உலகில் இப்படியான செயல் சாத்தியமில்லை என்று சொல்லப்படும் செயல்கள் கூட விடாமுயற்சியின் அளவுக்கு பயன் கிடைத்தே ஆகும் என்றால், பெண்கள் சாதிக்க நினைக்கும் விஷயங்களில், துறைகளில் தொடர்ந்து முயன்றால் வெற்றி கிடைத்தே தீரும் என்பதில் எல்லளவும் ஐயமில்லை. கலை, அறிவியல், அரசியல், இலக்கியம் என்று எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அதிலே வெற்றியாளர்களாக இருப்பவர்கள் எடுத்த எடுப்பில் வெற்றியை சுவைத்தவர்கள் இல்லை. பலமுறை சறுக்கல்களை, தோல்விகளை சந்தித்தவர்கள், தோல்வி கண்டு மனம் மயங்காமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தவர்கள் தடங்கல்களை தாண்டி சாதனை படைத்திருக்கிறார்கள். குழந்தை பருவத்தில் நாம் அனைவரும் கேட்ட கதைதான் இது. பகை அரசனிடம் தோற்று வனத்தில் குகையில் பதுங்கியிருந்த மன்னன் அங்கே ஒரு சிலந்தி வலை கட்ட முயன்று பலமுறை தவறிய பின்னும் மீண்டும் மீண்டும் எழுந்து வந்து வலை கட்டும் முயற்சியில் ஈடுபடும். இறுதியில் தனக்கான வலையை பின்னி முடித்து வலை நடுவில் ஆசுவாசமாக தங்கும். அதை பார்த்த மன்னன் தானும் அதே போல முயன்றால் தன் நிலையும் மாறும், வெற்றி சாத்தியமாகும் என முயன்று தன் தேசத்தை மீட்டு மீண்டும் அரசனாவான். இந்த கதை விடாமுயற்சியின் சிறப்பை விளக்க சிறு வயதில் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாக உழைத்து கொண்டிரு, உனது குறிக்கோளை நிச்சயம் நீ அடைவாய். வெற்றி பெறுவதற்கு அவசியம் விடாமுயற்சியும் அதீதமான நம்பிக்கையும் மட்டுமே என்கிறார் சுவாமி விவேகானந்தர். தோல்வி என்பது நிரந்தரம் அல்ல, அது ஒரு படிநிலை மட்டுமே. அதை கடந்துவிட்டால் போதும், இலக்கு புலப்பட்டுவிடும். சாதனையாளர்கள் அனைவருமே குறிப்பிடும் விடாமுயற்சி என்ற சூத்திரத்திற்கு நம்மால் பல உதாரணங்களை காட்ட முடியும். பெர்னார்ட் ஷாவின் வாழ்க்கை துன்பமும் வறுமையும் நிறைந்தது. இருந்தாலும் அவர் ஓர் உறுதியை கை கொண்டிருந்தார். பசியால் துவண்டாலும் ஒவ்வொரு நாளும் அறிவார்த்தமாக சில பக்கங்கள் எழுதியே தீருவேன் என்பதுதான் அது. அந்த எழுத்துக்கள் அவரை எங்கே சென்று நிறுத்தும் என்ற கற்பனை ஒன்றும் அவருக்கு இல்லை. இது என் முயற்சி, தொடர்ந்து நான் அதை செய்து கொண்டே இருப்பேன், எந்த நிலையிலும் தளரமாட்டேன் என்ற நிலைப்பாடே
அவரை உலக அறிஞர்கள் வரிசையில் கொண்டு வந்து நிறுத்தியது. திறமை, வலிமை, கல்வி, சிந்தனை என ஆற்றல் மிக்க மனிதர்களும் விடாமுயற்சியுடன் இருந்தால் மட்டுமே சிறக்க முடியும். முயற்சியை தொடங்கும் நேரத்தில் விமர்சனங்கள் எழக்கூடும். பெண்ணால் ஆகக்கூடிய செயலா, வீண் முயற்சி என்றெல்லாம் குரல்கள் எழும். இதெல்லாம் நமக்கு எதற்கு, ஒதுங்கிக் கொள்வோமே என்ற சிந்தனைக்கு மட்டும் இடம் கொடுத்துவிடக் கூடாது. தொடர்ந்து முயன்று இலக்கை எட்டிவிட்டால் விமர்சனங்கள் காணாமல் போய்விடுவதோடு விமர்சித்தவர்களே பாராட்டுக்களை வழங்கி வெற்றியை கொண்டாடவும் வருவார்கள். உன்னால் முடியும் என நீ முதலில் உன்னை நம்பு. அப்போது எதிலும் எளிதில் நீ வெற்றி பெறுவாய். இதுபோல சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். வாழ்க வளமுடன், நலமுடன் அனைவரும். நன்றி.